ராமாவதாரம் சேவைகள். ராமாவதாரம் நிகழ இருந்த வேளையில் அவருக்கு சேவை செய்ய பறவைகள் விலங்குகளும் முன்வந்தன. சிவனுக்கும் அந்த சேவை செய்யும் எண்ணம் ஏற்பட்டது. தன் விருப்பத்தை அவர் தேவியிடம் தெரிவித்தார். வானர பிள்ளை ஒன்றை பெற்றிருந்தபடி கேட்டார். அதற்கு அவள் தனக்கு அழகான 2 குழந்தைகள் இருக்க வானர பிள்ளை தேவையில்லை என்று கூறி மறுத்துவிட்டார். எனவே அம்சமான தன் சக்தி உலகத்தில் எத்தனையோ குழந்தை இல்லாத தாய்மார்கள் ஒருத்திக்கு கிடைக்கட்டுமே என நினைத்தார். பரமேஸ்வரன் தன் சக்தியை எடுத்துச் செல்லும்படி வாயு பகவானுக்கு உத்தரவிட்டார். பூஜைஸ்தலை என்ற வேத லோக அப்சரசம் புலோகம் வந்தாள். ஒரு காட்டில் தவம் செய்து கொண்டிருந்த ரிஷியின் உருவத்தை கேலி செய்தார். உருவத்தை பார்த்து கேலி செய்த அவளை நீ குரங்காய் போ என சாபமிட்டார். பூஞ்சிகஸ்தலையின் முகம் வானர முகமாகி விட்டது. அவள் அழுது புலம்பினாள். சாபு விமோசனம் கேட்டாள். அவளது கண்ணீரை கண்டு கலங்கிய ரிஷி, பெண்ணே, நீ நினைத்த நேரத்தில் நினைத்த உருவம் எடுக்க சக்தி உனக்கு தருகிறேன் என்று கூறி வரமளித்தார். அந்த பெண் ஒரு பிறவியில் கேசரி என்ற வானருக்கு வாழ்க்கைப்பட்டால் அந்த பிறவியில் அவளுக்கு அஞ்சனி என்ற பெயர். கேசரி என்றால் சிங்கம், அஞ்சனி என்றால் மை பூசிய பேரழகு என்று பொருள். ஒரு நாள் அப்சராக உருமாறி ஒரு மலை சிகரத்தில் உலவி கொண்டிருந்தாள். அப்போது தான் வாயு பகவான் அவளை பார்த்தான். அவளது அழகில் மயங்கி தழுவி கொண்டார். தன்னை அணைப்பதை உணர்ந்தவள் அணைப்பது யார் என தெரியாமல் ஒரு பெண்ணிடம் இப்படியா தவறாக நடப்பது என கதறினாள். அப்போது வாயு பகவான் அவளுக்கு காட்சி தந்து தவறான நோக்கத்துடன், உன்னை நான் அணையவில்லை, மனதால் மட்டுமே நேசித்தேன். ஒரு பெண்ணுக்கு திருமணம் நடக்கும் முன் அவர்கள் தேவர்களுக்கு சொந்தமாகிறார்கள் என்பதை நீ அறிந்தவள். நானும் ஒரு தேவன் என்பதால் உன் கற்புக்கு ஏதும் களங்கம் ஏற்படுத்தவில்லை. நீ உலக புகழும் ஒரு புத்திரனை பெறுவாய் என சொல்லி மறைந்தார். அஞ்சனியின் கர்ப்பமானால் மார்கழி முதல் நட்சத்திரத்தில் அழகான ஒரு புத்திரனை பெற்றெடுத்தாள். வாயு மைந்தன் பூமிக்கு வந்தவுடனே வானில் பறந்தான். அழகில் சிறந்த அவனுக்கு மாருதி என்ற பெயர் சூட்டினாள் அஞ்சனை. கண்முன் தோன்றிய கிருஷ்ணன் பகவான். அம்மா, நாளைக்கு கிருஷ்ணன் ஜெயந்தி, இன்னைக்கு சீடை தயார் பண்ணிடு. கண்ணனுக்கு நைவேத்தியம் செஞ்சிட்டு எனக்கு தருணம் என்றான் மகன் கண்ணன். கண்ணா என அவனை வாய் நிறைய கூப்பிடுவாள். கண்ணன் என்றால் அவளுக்கு கொள்ளை பிரியம். ஒரே பிள்ளை மிகவும் செல்லம். ஆனால் அம்மா தனக்கு கொடுக்கும் செல்லத்தை கண்ணன் ஒரு நாளும் தவறாக பயன்படுத்தியதே இல்லை. அவன் வீடும் இருந்த தெருவிலேயே கிருஷ்ணன் கோயில் ஒன்று இருந்தது. கண்ணனும் அம்மாவும் அடிக்கடி அங்குள்ள கிருஷ்ணன் கோயிலுக்கு செல்ல தவறியதே இல்லை. அம்மா நெய்யிலேயே எல்லா பலகாரங்களையும் செய்தால் மறுநாள் கண்ணனுடைய திருப்பாதத்தை கோலமிட்டால் மாலையில் பல பலகாரங்களை நைவேத்தியம் செய்து காக்கை சிறுகனிலே நந்தாலே என்ற பாடலை பாடினாள். அன்று உரியடி ஒரு உற்சவத்திற்கு ஊர் மக்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருந்தனர். ஆனால் தனது மகன் கண்ணன் நேரத்தில் வராமல் போய் விடுவானே என பயந்தாள். ஆனால் நிஜ கண்ணன் அங்கு வந்தவன் அம்மாவா, கண்ணனை வணங்கலாம் என்றாள். நிஜ கண்ணன் அவள் அருகே நிற்க சிலை கண்ணனுக்கும் பூஜை செய்து நைவேத்தியம் முடிந்ததும் கண்ணனுக்கு தட்டு நிறைய பலகாரங்களை அள்ளி வைத்து ஊட்டினாள். அந்த தாய் குழந்தை அதை சாப்பிட்டான். இன்னும் வேண்டும் என்றான். அவள் மேலும் ஊட்டினான். கொஞ்சம் மட்டுமே மிச்சம் வைத்தான். அத்தனையும் சாப்பிட்டு விட்டு அம்மாவுக்கு முத்தம் கொடுத்து விட்டு, அம்மா ரொம்ப ருசியாக இருந்தது, பாவம் உனக்குத்தான் கொஞ்சமா இருக்குது என்று பரிதாபத்துடன் சொல்லிவிட்டு அவன் வெளியேறவும் நிஜ கண்ணன் உள்ளே வரவும் சரியாக இருந்தது. அம்மா குழந்தைகள் போட்ட கூச்சலில் நீ கூப்பிட்டதும் கேட்கவில்லை. சரி, பலகாரங்களை கொடு என்றான். என்னடா, அவளையும் நீதானே சாப்பிட்டாய் என்றாள். நானா? நான் எப்போது தானே உற்சவம் முடிந்து வருகிறேன் என்றான். அப்படியானால் அவள் வந்தது அந்த நிமிடம் அவள் கண்முன்னே நிஜ கண்ணன் தோன்றினான்.
என் தெய்வமே, உன் திருவடிகள் என் இல்லத்தில் பட்டதா என்று நான் மகிழ்ந்தால் பாத்திரத்தில் இருக்கும் மிச்ச பலகாரத்தை எடுக்க போனாள். என்ன அவசியம்? பாத்திரங்கள் நிறைந்திருந்த அவள் வீட்டு கண்ணனும் ஆசை தீர சாப்பிட்டு மகிழ்ந்தான். மாய கண்ணன். அபிமன்யுவின் மனைவி உத்தரைக்கு முனிவர் ஒருவர் மாய கண்ணாடியை பரிசாக வழங்கினார். அந்த கண்ணாடி முன் யார் வந்து நின்றாலும் அவர் மனதில் இருப்பவர் யார் என்பதை தெளிவாக காட்டிவிடும். பரிசாக பெற்ற அவளை முதலில் சோதித்தார். அவளது அன்பு கணவன் அபிமன்யுவை தவிர அவளது மனதில் யாரும் இல்லை. அதனால் அபிமன்யு கண்ணாடியில் தெரிந்தான். அபிமன்யும் தன் மனைவி மீது தீரா காதல் கொண்டிருந்தான். அவன் கண்ணாடி முன் நின்றதும் தன் மனைவி உத்தரை அதில் தெரிந்தாள். அந்த சமயத்தில் மாயக்கண்ணன் அங்கு வந்தார். அவர் மனதில் யார் இருக்கிறார்கள் என்று பார்க்க எல்லோருக்கும் ஆசையாக இருந்தது. அதனால் கண்ணனையும் கண்ணாடி முன் நிறுத்தினான். என்ன அவசியம்? யாருக்கு கண்ணை அறவே பிடிக்காதோ, யார் ஒருவன் கண்ணை கொல்ல வேண்டும் என்ன திட்டமிட்டு இருக்கிறானோ அந்த சகுனி கண்ணாடியில் தெரிந்தான். கண்ணா, மாயம் செய்கிறாயா என அனைவரும் ஒரே நேரத்தில் கேட்டனர். இல்லை இல்லை, அப்படி ஒன்றும் இல்லை. என்னை கொன்றே தீர வேண்டுமென தூக்கத்தில் கூட என்னை சிந்தித்து இருக்கிறான். சகுனி என்ன எப்படி எண்ணுகிறார்கள் என்பது முக்கியமல்ல. எந்நேரமும் என்னை மறவாதவர்கள் என் இதயத்தில் இருப்பவர்கள் என்றான் கருணையிலும் கொண்ட கண்ணன். தங்க தாம்பலம். அன்றாடம் ஆயிரக்கணக்கானோர் வந்து தரிசிக்கும் காசி விஸ்வநாதர் கோயிலில் அன்று திடீரென்று ஒரு தங்க தாம்பலம் காணப்பட்டது. அதில் என்னிடம் யார் மிகவும் பிரியமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு காசி விஸ்வநாதரான என்னுடைய பரிசை நான் தருகிறேன் என்றார். பிரியமான அந்த மனிதரிடம் இந்த தங்கம் தாம்பலம் தானாகவே போய் சேரும் என எழுதப்பட்டிருந்தது. தகவல் அறிந்தும் அவரவர்களும் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு வந்து கையில் நீட்டியபடியே தாம்பலத்தை சுற்றி சுற்றி வந்தார்கள். இதற்கு சூரியன் யாரோ அவன் எங்கு இருக்கிறானோ என்று புலம்பி பெரும்பூச்சி விட்டபடியே வந்தவரெல்லாம் திரும்பினார்கள். சிவராத்திரி நாள் வழக்கத்தை விட அதிகமாகவே காசி விஸ்வநாதர் சந்நிதியில் கும்பல் இருந்தது. கல்விமான்கள், ஞானிகள், பணக்காரர்கள் என ஏராளமானோர் வந்து இருந்தார்கள். அநேகர் பார்வை தங்க தாம்பலத்தில் இருந்தது. ஆனால் அது நகரவே இல்லை. அந்த சமயத்தில் விவசாயி ஒருவர் இன்றைக்கும் சிவராத்திரி கங்கையில் போய் ஒரு முழுக்க போட்டுவிட்டு அப்படியே விஸ்வநாதர் தலையில் 2 வில்வத்தையும் போட்டுட்டு வரலாம் என்று காசிக்கு வந்தார். வந்தவர் கங்கையில் நீராடிவிட்டு கோயிலுக்கு நுழையும் வேளையில் கோயிலுக்கு வெளியில் குஷ்டரோகி ஒருவர் படுத்து இருந்தார். கண்ணீர் சிந்தியவராக ஒரு வேதனையுடன் இருந்த அவரை கண்ட அனைவரும் முகம் சுழித்தபடி சென்று கொண்டிருந்தனர். விவசாயி அவர் அருகே சென்று, ஐயா அழாதீர்கள், உங்களை பிடித்து இருக்கும் இந்த துயரம் சீக்கிரம் நீங்கி போய்விடும். சுவாமி தரிசனம் செய்துவிட்டு உங்களை ஏன் ஒரு வீட்டுக்கு அழைத்து செல்கிறேன் என்றார் என்று சொல்லிவிட்டு கோயிலுக்குள் நுழைந்தார். அவர் உள்ளே போனதும் விலை மதிக்க முடியாத அந்த தங்கம் தாம்பலம் அவர் கைக்கு வந்து சேர்ந்தது. கூட இவன்தான் மனிதன் என்று அசரியர் ஒலித்தது. தங்க மனசு படைத்த அந்த விவசாயியை போல நம்மால் நடக்க இயலாவிட்டாலும் பெற்று ஆளாக்கிய பெற்றோர் மீது அன்பு காட்டுவோம். சக மனிதர்களை மதித்து நடப்போம். அப்போது தெய்வம் நம்மை தங்க தாம்பலத்தில் வைத்து தாங்கும். துறவியின் கையை பதம் பார்த்த தேள். கங்கையில் ஒரு துறவி நீராடி கொண்டிருந்தார். அப்போது வெள்ளத்தில் தேள் ஒன்று தத்தளித்து கொண்டிருந்தது. நீரில் மூழ்கி உயிர் போய் விடுமே என்று வருந்திய துறவி அதை காப்பாற்ற முயன்றார். அதனை தன் கையால் தூக்கினார். ஆனால் அது தனது கொடிக்கினால் அவரது கையை பதம் பார்த்து விட்டது. வலி தாங்காமல் அலறியதோடு
தேலையும் ஆற்று வெள்ளத்திற்கு உள்ளே உதறவிட்டார். ஆனாலும் அவர் மனதில் இரக்கம் எண்ணம் மட்டும் அகலவில்லை. மீண்டும் தேலை கையில் எடுக்க முயற்சியில் இறங்கி தோற்று போனார். மீண்டும் மீண்டும் அதே நிலை தொடர்ந்தது. கடைசி முயற்சியாக துறவி வலியை பொறுத்து கொண்டு தேலினை கரையில் தூக்கி போட்டார். அது உயிர் பிழைத்தது, ஓடியது. அந்த தேல் அப்போது அங்கிருந்து அனைவரும், ஐயா, ஜீவ காரணியம் துரை கூறிய நல்ல குணம்தான், அதற்காக உயிருக்கே ஆபத்தான விஷயத்தில் இறங்குவது நியாயமா தானா என்று கேட்டார். தேலின் குணம் கொட்டுவது அதை தன் குணத்தில் பிடிவாதமாக இருக்கும்போது உயிர்களை எல்லாம் நேசித்து வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கும் துறவியான எனக்கு பிடிவாதம் இருக்காதா என்றார். இவருடைய கருணை உள்ளத்தை நிறைந்த அந்த துறவின் கைப்பட்டதால் தேலும் மறுபிறவில் மனிதனாக பிறந்த ஞானத்தை பெற்றது. பொறாமை கொண்ட இளைஞன் துறவி ஒருவர் ஆஞ்சநேயர் மீது பக்தியுடன் வாழ்ந்து வந்தார். தினமும் பக்தர்களுக்கு ராமாயண கதை சொல்வது அவரது பழக்கம். அவர் மீது பொறாமை கொண்ட இளைஞன் ஒருவன் ஊருக்குள் சென்று துறவியின் ஒழுக்கத்தை பற்றி அவதூறான விஷயங்களை பரப்பினான். சிலர் இதை நம்பவும் செய்தனர். காலப்போக்கில் அவனுக்கு பல கஷ்டங்கள் வந்தன. துறவியை பற்றி அவதூறு பரப்பியதால் தான் இவ்வாறு தனக்கு நிகழ்கிறது என உறுதியாக நம்பியவன் துரையுடன் சென்று மன்னிக்குமாறு வேண்டினான். துறவி இளைஞனிடம், நான் சொல்வது கேள், வீட்டுக்கு சென்று நீ ஒரு தலையணை எடு, அதை கிழித்து நாலாபுரமும் பறக்க விடு, பிறகு என்னிடம் வா என்று அனுப்பினார். துறவி சொன்னதை அப்படியே செய்து விட்டு ஓடி வந்தான். இளைஞன் பஞ்சை காற்றில் பறக்க விட்டு, சுவாமி, அடுத்து வேறென்ன நான் உங்களுக்கு செய்ய வேண்டும் என்றான். இளைஞன் பறக்கவிட்ட பஞ்சு முழுவதையும் ஒன்றாக்கி கொண்டு வா என்றார். இது கேட்ட திகைத்து நின்ற இளைஞனிடம், தம்பி, காட்டில் பறந்த பஞ்சை போலவே யாரையும் பழி சொல்வது எளிதான விஷயம். ஆனால் அதை மீண்டும் சரி செய்து நல்லெண்ணத்தை உருவாக்குவது என்பது முடியாத காரியம். இப்போது செய்த எண்ணி வருந்தினியும் அப்போது மன்னிக்கப்பட்டு விட்டாய். இனி நீ நல்லவனாக திருந்தி வாழ் என்று சொல்லி அனுப்பி வைத்தார். காளியின் மூல மந்திரம். கல்வியானது மனிதனுக்கு ஒளியை தரக்கூடியது. அதனால்தான் நாம் கல்விக்காக சரஸ்வதியை வணங்குகிறோம். இதேபோல் இதற்கு ஒரு கதையும் இருக்கிறது. அதாவது, முன்பொரு காலத்தில் உஜ்ஜயினி என்னும் நகரில் வசதியான குடும்பத்தில் பிறந்த ஒருவன் படிப்பறிவற்ற காரணத்தால் ஆடு மேய்க்க தொழில் செய்து வந்தான். அவ்வூரில் இருந்த ஆசிரியர் ஒருவரிடம் அந்த நாட்டுக்கு இளவரசி கல்வி கற்று வந்தாள். இளவரசி என்ற தலகணத்தால் அவள் ஆசிரியை மதிக்கவில்லை. ஆச்சரியமடைந்த ஆசிரியர் அவளுக்கு பாடம் கற்பிக்க முடிவெடுத்தார். அந்த ஆசிரியர் தந்திரமாக ஆடு மேய்க்கும் இளைஞனுக்கு இளவரசியை திருமணம் நடத்த ஏற்பாடு செய்து விட்டார். திருமணத்திற்கு பின் இளவரசிக்கு உண்மை தெரிந்து விட்டது. ஆனாலும் அவள் கலங்கவில்லை. அவள் ஆணவம் மிக்கவள் தான் என்றாலும் அவளுக்கு காளி மீது அவ்வாறு சக்தி இருந்தது. தன் கணவன் சிறந்த அறிவாளியாக விளங்க வேண்டும் என வேண்டி விரதம் இருந்தாள். காளியின் மூல மந்திரத்தை ஜெபித்து வரும்படி கணவனிடம் கூறினாள். அவனும் மந்திரத்தை தொடர்ந்து ஜெபித்து வந்தான். அவனது ஆழமான பக்தி கண்ட காளி உள்ள மகிழ்ந்தாள். நேரில் அவனுக்கு காட்சி அளித்தோடு தன் திரிசூலத்தால் அவனுடைய நாவில் எழுதி அருள் புரிந்தாள். ஏதும் அறியாத அந்த ஆடு மெய்ப்பவன் உலகம் போற்றும் மகாகவி காளிதாசராக மாறினார். இதனால் அரசவையில் தலைச்சிறந்த புலவராக விளங்கினார். தீபங்கள் ஏற்றும் கார்த்திகை நன்னாளில் அம்பாளையும் வணங்கி கல்வி என்னும் ஒளி பெறுவோம். துறவியின் விவேகம். ஒரு இளைஞன் மின்னல் வேகத்தில் காட்டுப்பாதையில் நடந்து சென்று கொண்டிருந்தான். ஒரு இடத்தில் ஒரு துறவி அவனை பார்த்தார். அவன் போகும் இடத்தை தெரிந்து கொண்டார். தம்பி, நானும் நீ செல்லும் இடத்திற்கே வர வேண்டி உள்ளது, சற்று பொறு, சேர்ந்து போகலாம் என்றார். அதற்கு அவரை ஒரு மாதிரியாக பார்த்து விட்டு மீண்டும் மின்னல் வேகத்தில் போய்விட்டான்.
ஆனால் ஒரு குறிப்பிட்ட தூரம்தான் அவனால் வேகமாக செல்ல முடிந்தது. அதன் பிறகு அவனால் செல்ல முடியவில்லை. ஏனென்றால் அவனுக்கு கால்கள் வலிக்க ஆரம்பித்தன. ஒரு கட்டத்தில் கால்கள் கடுமையாக வீங்கி நடக்க முடியாமல் ஆகிவிட்டது. அங்கேயே படுத்து விட்டான். நாக்கு வறண்டது. டம்ளர் எடுத்துக்கொண்டு சற்று தூரத்தில் தெரிந்த குளத்துக்கு கூட போக முடியவில்லை. அவன் பின்னால் வந்த துறவி அந்த அந்த இடத்தை கடந்தார். தன்னை உதாசீனம் செய்துவிட்டு நடந்த இளநின் நிலைமையை புரிந்து கொண்டவர் அவனை மெதுவாக தூக்கி தன்னிடமிருந்து தண்ணீரை கொடுத்தார். அதன் பின் இளைஞனுக்கு மூச்சு வந்தது. தம்பி, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இலக்கை எட்டுவது அவசியம் தான். அதற்காக உன் வேகம் பாராட்டத்தக்கதுதான். ஆனால் நம்மை சேர்ந்தவர்களை அனுசரித்து சென்றால்தான் நாம் அந்த இலக்கை அடைய சாத்தியம் என்றார். மூதாட்டிக்கு அளித்த ஒரே வரம். ஒரு ஊரில் தன் வாழ்நாள் முழுவதும் பெருமாளுக்கு சேவை செய்தே மூதாட்டி ஒரு கனவில் பெருமாள் தோன்றினார். பாட்டியின் முன் இளமை முதலே நீ என் மீது கொண்ட பக்தியை மேய்ச்சினேன். விரும்பிய வரம் தருகிறேன், கேள் என்றார். உடல் தளர்ந்திருந்தாலும் பாட்டிக்கு மனம் இளமையாக இருந்தது. மூதாட்டி யாராவது மாடியில் நின்று கொண்டு, என் பேரன் தங்க கிண்ணியில் பால் சாதம் சாப்பிடுவதை என் கண்களால் நான் காண வேண்டும் என்றாள். பெருமாளும் பலே பாட்டி பலே என்று மகிழ்ந்து வரம் கொடுத்து விட்டார். காரணம், பாட்டி தன்னுடைய எல்லா விதமான ஆசைகளையும் ஒரே அடியாக சொல்லிவிட்டதுதான். நீ பேரன் பிறக்கும் வரை பூமியில் நீண்ட ஆயுளுடன் வாழ விரும்புகிறாய். அதுவும் மாடியில் படியேறி சென்று பார்க்கும் விதத்தில் உடலில் பலம் வேண்டும் என்கிறாய். 7 மாடி வீட்டுக்கு சொந்தக்காரியாக வாழும் செல்வம் வளமும் வேண்டும் என விரும்புகிறாய். பேரன் தங்க கெண்ணியில் பால் சாதம் சாப்பிடும் அளவுக்கு வீட்டில் சுபட்சமும் நிலவும் வேண்டும் என ஆசைப்படுகிறாய். கீழ்தளத்தில் நடப்பதை யாராவது தளத்தில் நின்று பார்க்கும் விதத்தில் கண் பார்வை தெளிவாக இருக்க வேண்டும் என விரும்புகிறாய். இத்தனையும் ஒரே வாரத்தில் கேட்டு விட்டாய் என்று பாராட்டி வார்த்தையும் கொடுத்து விட்டார். குறைந்த வார்த்தைகளில் தெளிவாக பேசினாலும் எழுதினாலும் வெற்றி மேல் வெற்றிதான். அங்குலனின் பக்தி. அங்குலன் என்னும் வேடன் எதிரில் எந்த ஒரு விலங்கும் நடமாட முடியாது. சாதுவான பிராணி என்றாலும் கொன்று விடுவான். அப்படிப்பட்ட அங்குலனுக்கு இறைவன் அருள் புரிந்தார். ஒரு நாள் அங்குலன் தன் வழக்கம் போல் வலைகளை விரித்து விட்டு காத்திருந்தான். ஆனால் அன்று ஒரு சின்னஞ்செறி அணில் கூட அகப்படவில்லை. பசியோடு பகல் பொழுதும் போனதும் காலை முதல் எதுவும் கிடைக்கவில்லை. வெறுங்கையோடு வீட்டிற்கு போனால் மனைவி பிள்ளைகளின் முகத்தில் எப்படி நான் விழிப்பேன் என நினைத்தவன் இரவு இங்கே ஏதாவது ஒரு மரத்தின் மீது தங்கி காலையில் போக வேண்டியது தான் என்று நினைத்தான். பின் ஒரு மரத்தின் மேலேறி உட்கார்ந்தான். அது வில் மரம் என்பது அவனுக்கு தெரியாது. அந்த மரத்தின் அருகில் ஒரு குளம் இருந்தது. இரவு நேரத்தில் ஏதாவது விலங்குகள் குளத்தில் நீர் குடிக்க வரும், அடித்து விடலாம் என்ற எண்ணத்தில் தோளில் இருந்த வில்லை எடுத்து அங்குலன் குளத்தை பார்த்து கொண்டிருந்தான். குளம் தெரியாதால் மரத்தின் உச்சிக்கு சென்று நன்றாக தெரிய வேண்டும் என்பதற்காக முன்னாள் கிளையில் இருந்த வில்ல இலைகளை எல்லாம் உதிர்த்தான். அவை அனைத்தும் மரத்தின் கீழே இருந்து சிவலிங்கத்தின் மேலே விழுந்தன. அதன் பிறகு குளம் தெளிவாக தெரிந்தது. நேரம் போனதே தவிர ஒரு விலங்கு கூட வரவில்லை. ஆனால் அங்குலனுக்கு தூக்கம் வந்துவிட்டது. இப்போது பார்த்தும் தூக்கம் வருகிறதே. தூங்கி கீழே விழுந்து விட்டால் உணவு தேட வந்த நான் விலங்குகளுக்கு உணவாகி விடுவேனே. தூக்கத்தை விரட்டு என்ன செய்யலாம் என்று எண்ணி அங்குலன் மரத்தில் இருந்த வில்லு இலைகளை பறித்து ஒவ்வொன்றாக கீழே போட்டான். அவையெல்லாம் கீழே இருந்து சிவலிங்கத்தின் மீது விழுந்தன. பொழுது புலர்ந்தது. ஒரு விலங்கு கூட அகப்படவில்லை. பகல் முழுவதும் உண்ணாமலும் அதனால் இரவு தூங்காமலும் வீடு திரும்பினான். அந்த நாள் சிவராத்திரி என அறியாமலேயே அங்குலன் செய்த செயல்களை சிவன் சிவராத்திரி வழிபாடாக ஏற்றுக்கொண்டு அவனுக்கு அருள் புரிந்தார். அதன் பலனாக ஒரு சிவகணங்களின் ஒருவனாக ஆகும் பெரும் அங்குலனுக்கு கிடைத்தது.
தெரியாமல் செய்தாலும் கூட நல்ல செயல்களுக்கான நன்மை கிடைத்தே தீரும். குருவும் சீடனும். குருவே, என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இல்லை என்றான். சீடன் உடனே குரு அவனை ஒரு தோட்டத்துக்கு அழைத்து சென்று அங்குள்ள பட்டாம்பூச்சிகள் அங்கும் இங்கும் பறந்து கொண்டிருந்ததை, இதோ இவற்றில் ஒன்றை பிடித்து வா என்று குரு அவனிடம் சொன்னார். அவன் பட்டாம்பூச்சியை துரத்தை கொண்டு ஓடினான். ஆனால் அவனால் பிடிக்க முடியவில்லை. பரவாயில்லை, வா, நாம் இந்த தோட்டத்தின் அழகை ரசிக்கலாம் என்று குரு அவனை தோட்டத்தின் நடுவில் அழைத்து வந்தார். இருவரும் அங்கு அமைதியாக நின்று தோட்டத்தின் அழகை கண்குளிர பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தனர். சிறிது நேரத்தில் அவர்களை சுற்றியும் பட்டாம்பூச்சிகள் பறக்க தொடங்கின. சற்று நேரத்துக்கு முன்பு அவன் பிடிக்க சென்ற பட்டாம்பூச்சி இப்போது அவன் கைகளே வந்து அமர்ந்தது. அப்போது ஒரு சிரித்தபடி அவனிடம் சொன்னார், இதுதான் வாழ்க்கை. மகிழ்ச்சியை தேடி ஓடுவதை விட நம் வாழ்க்கையை அமைதியாக ரசிக்கும் போது மகிழ்ச்சி நம்மை தேடி வரும் என்றார். மக்கள் சேவையே மகேசன் சேவை. ஒரு செல்வந்தரின் தோட்டத்தில் ஒரு சுறுசுறுப்பு காரணம் ஒரு சோம்பேறியும் வேலை பார்த்தினார். எஜமான் தோட்டத்துக்கு வந்தால் போதும், சோம்பேறி உடனே ஓடிப்போய் வணக்கம் தெரிவித்து அவரை புகழ்ந்து பேசுவான். இதனால் தன் எஜமான் மகிழ்ச்சி அடைவான் என்று நினைத்து கொண்டான். ஆனால் சுறுசுறுப்பு ஆசாமியோ அவருக்கு வணக்கம் தெரிவித்துட்டு விட்டு அவன் வேலையை கவனிக்க சென்று விடுவான். மற்றவர்களை புகழ்வது அவனுக்கு விருப்பமில்லை. அந்த முதலாளியும் அதை விருப்பம் இல்லாதவர். உண்மையாகவே உழைப்பாளியே அவர் அதிகம் நேசித்து வந்தார். இதுபோல் தான் இந்த உலகம் கடவுள்தான் உலகம் என்னும் தோட்டத்தின் எஜமானர் இந்த தோட்டத்திலும் 2 வகையான பணியாளர்கள் இருக்கிறார்கள். ஒரு பிரிவினர் கடவுளை வணங்குகிறேன் என்ற பெயரில் ஏகமாய் அவரை புகழ்ந்து பாடுவார்கள். தன் சுயநல கோரிக்கைகளை அவரிடம் வைப்பார்கள். இன்னொரு பிரிவினர் அவரை மனதில் நினைத்து கொண்டு பிறருக்காக வேண்டுவார்கள். இவர்களைத்தான் கடவுளுக்கும் பிடிக்கும். மக்கள் சேவையே மகேசன் சேவை என்றும் சொல்வது இவர்களைத்தான். பக்தி கதைகள். மகாலட்சுமியின் அக்கா. தமிழகத்தில் உள்ள சில கோயில்களில் ஜெசிடா தேவி வழிபாடு இருக்கிறது. இவரை மகாலட்சுமியின் அக்கா என்பார். ஸ்ரீ ரங்கநாதர் கோவிலில் இவளுக்கு சந்நிதி உண்டு. இவர் பற்றி கரண் பரம்பரை கதை ஒன்று உண்டு. குப்பன் ஒரு சோம்பேறி. அவனது அம்மா வயலில் வேலை பார்த்த குப்பனுக்கு கஞ்சி ஊற்றுவாள். கல்யாணம் செய்து வைத்தால் உழைக்க ஆரம்பித்து விடுவான் என அம்மா எண்ணினால் திருமணம் முடிந்தது. புது மனைவியிடம் வேலைக்கு போவதாக சொல்லிவிட்டு போவான். ஆனால் ஊரை விட்டு தள்ளி உள்ள ஒரு ஆலமரத்தடியில் படுத்து உறங்குவான். மாலையில் வீடு திரும்பும் போது கடைப்பாக இருப்பது போல் நடிப்பான். மனைவியும் அவன் கை கால்களை பிடித்து விடுவாள். அறுவடை நாள் வந்ததும் கணவன் நிறைய கூலியை பெற்று வருவான் என மனைவி காத்திருந்தாள். அவன் வெறும் கையோடு வந்ததை பார்த்தும் அவன் வேலைக்கு போகவில்லை என்று அப்போதுதான் அவளுக்கு புரிந்தது. புலம்பிக் கொண்டிருந்த அவளது குரல் அவ்வூர் கோயிலில் இருந்து ஜெசிடா தேவியின் மூத்த தேவி என்னும் மூதேவி காதில் விழுந்தது. இவளது உடன் பிறந்தவள் தான் ஸ்ரீதேவியாகிய லட்சுமி. அவள் அக்கோவிலில் இருந்து தங்கை லட்சுமியுடன் சென்று, சகோதரியை பார்த்தாயா என என் நிலையை சோம்பேறிகளுக்கு என்னை தான் ஒப்பிடுகிறார். நான் அந்த விவசாயிக்கு நிறைய பொருள் கொடுக்க போகிறேன் என்றால் லட்சுமியும் தலையசைத்தால். மாறு காலத்தில் கிளம்பிய அவள் குப்பனிடம் தங்க காசிகள் கொண்ட பானையை கொடுத்தாள். அதை அவன் மனைவியிடம் ஒப்படைத்தான். குப்பனின் மனைவி கணவனை பலவராக பாராட்டினார். ஆனால் அன்று இரவே அது திருட்டு போய்விட்டது. அதை அடுத்து ஜெசிடா தேவி அவனுக்கு ஒரு மோதிரம் ஒன்றை கொடுத்தாள். அதையும் அவன் ஆற்றில் குளிக்கும் போது தண்ணீரில் தவற விட்டான். ஒரு விவசாயி மட்டுமல்ல, ஜெசிடா தேவியும் வருத்தப்பட்டாள்.
தன் சகோதரியிடம் மீண்டும் சென்று அவனுக்கு நினைக்கும் வகையில் ஏதாவது ஒரு பொருள் கொடுன்னு என்றாள். அதற்கு திருமகள் சகோதரி, உழைப்பு இல்லாமல் கிடைக்கும் பொருள் நிலைக்காது, அவன் உழைக்க வேண்டும், அதில் கிடைக்கும் பொருளே அவன் நிலைக்கும் என அவனிடம் சொல் என்றாள். ஜெயசிலா தேவியும் உழைப்பின் பெருமை அவனிடம் சொல்ல அன்று முதல் அவன் ஒழுங்காக வேலை செய்து சம்பாதித்தான். அவன் அவன் மனைவியும் தாயும் மகிழ்ந்தனர். அக்காலத்தில் மன்னர்கள் போருக்கு கிளம்பும் போது ஜெயசிலா தேவியை சன்னதிக்கு சென்று எதிர்நாட்டு மன்னனுக்கு சோம்பலை கொடு என வேண்டுவார்கள். சுறுசுறுப்பை கொடு என நாமும் இவளிடம் வேண்டுவோம். துறவியின் விவேகம். ஒரு இளைஞன் மின்னல் வேகத்தில் காட்டுப்பாதையில் நடந்து சென்று கொண்டிருந்தான். ஒரு இடத்தில் ஒரு துறவி அவனை பார்த்தார். அவன் போகும் இடத்தை தெரிந்து கொண்டார். தம்பி, நானும் நீ சொல்லும் இடத்திற்கே வர வேண்டி உள்ளது, சற்று பொறு, சேர்ந்து போகலாம் என்றார். உதகன் இருந்த தவம். உதகன் என்ற மாணவன் குருகுலத்தில் படித்தான். படிப்பு முடிந்ததும் தனக்கு தட்சணையாக நாகரத்தினம் பதித்த கம்மல் வேண்டும் என்று அதை தன் மனைவிக்கு பரிசீலிக்க விரும்புவதாகவும் குரு சொன்னார். அது எங்களது என்பதை அறிந்த குருவின் மனைவி மூலம் தெரிந்த கொண்டான். உதகன் மிகுந்த சிரமப்பட்டு அதை கண்டுபிடித்து எடுத்து வந்தான். வரும் வழியில் இயற்கை உபதாயை கழிப்பதற்காக தன் கையில் இருந்த கம்மலை ஒரு இடத்தில் வைத்து விட்டு ஒதுங்கினான். திரும்பி வந்து பார்த்தா போதும், அதை காணவில்லை. நாகங்களின் அரசனான தச்சகன் அதை திருடி சென்று விட்டான். அவனது அடிச்சுவட்டை பின்பற்றி சென்ற உதகன் நாகலோகத்தை அடைந்தான். அங்கிருந்த இந்த தச்சகன் தான் எந்த அபராணத்தை எடுத்து வரவில்லை என பொய் சொன்னான். உடனே இந்திரனிடம் நீதி கேட்க தவம் இருந்தான். உதகன் இந்திரன் அவனுக்கு ஏற்பட்ட அநீதியை உணர்ந்து பெரும் விஷப்புகையை நாகலோகம் நோக்கி செலுத்தினான். தச்சகன் மட்டுமின்றி எல்லா பாம்புகளும் அடைந்தன. உதகன் அங்கிருந்த கம்மலுடன் ஒரு வீட்டுக்கு வந்து அதை ஒப்படைத்தான். பாடுபட்டு சேர்த்த பணத்தை ஊழல் செய்து திருடியும் சிலர் தங்களுக்கு சொந்தமாக்கி கொடுக்கின்றனர். அவர்களது வம்சமே அழிந்து போகும். நான் கடவுள், கடவுள் எதையும் சரியாக செய்வதில்லை என்றும் ஒருவனுக்கு தோன்றியது. நான் கடவுளாக இருந்தால் எல்லாவற்றையும் ஒழுங்காக செய்வேன். ஒருவரின் கோரிக்கைகளையும் நல்ல முறையில் நிறைவேற்றுவேன் என்று தனக்கு தானே கர்வமாக சொல்லி கொண்டான் அவன். அப்படியா? இந்த கணம் முதல் நீதான் கடவுள் என்று ஒரு குரல் கேட்டதும் அவன் மிகவும் மகிழ்ந்தான். கடவுளே, என் காய்கறி தோட்டம் வாடிவிட்டது, மழை பெய்தால் நல்லது என்று ஒரு பக்தன் அவன் பக்கத்தை விட்டு யூசன் குரல் கேட்டது. மழை பெய்யட்டும் என்றான் புது கடவுள். உடனே மழை பெய்தது. யுவசாயி மகிழ்ந்தான். ஐயோ கடவுளே, என் சட்டி பானைகளை இப்போது தானே சூளையில் அடுக்கி நெருப்பு வைத்தேன், எல்லாம் அழிந்தனவே, உனக்கு கண்ணே இல்லையா என்று அழுதான். எதிரி வீட்டு குயவன் புதிய கடவுளுக்கு தெளிவு வந்தது. கடவுளே, எனக்கு இந்த பதவி வேண்டாம், எனக்கு இப்போதுதான் புத்தி வந்தது என்று உறக்க கத்தினான். அவன் அந்த நேரத்தில் கடவுளின் குரல் கேட்டது. எல்லாருமே திருப்தி செய்ய முடியாது, அதை முயல்பவர்கள் தோல்வி அடைவார்கள், அதற்காக யாருக்கும் உதவாமல் இருக்கக்கூடாது. குரு அளித்த விருந்து. ஒருமுறை ஒரு ஞானி தன்னிடம் படித்த முன்னாள் சீடர்களுக்கு விருந்தளிக்க ஏற்பாடு செய்திருந்தார். அதற்கு குருவிடம் படித்த மாணவர்கள் எல்லோரும் வருந்தினார். விருந்துக்கு வந்த தன் முன்னாள் மாணவர்களை பார்த்தது, நீங்கள் மனிதர்களைப் போல சாப்பிட போகிறீர்களா, இல்லை விலங்குகளைப் போல் சாப்பிட போகிறீர்களா என்று தன் மாணவர்களை பார்த்து கேட்டார். எதற்காக இப்படி கேட்கிறாய் என்று புரியாத மாணவர்கள், ஏன் மனிதர்களைப் போல் தான் சாப்பிட போகிறோம் என்றார்கள். அதற்கு மகான், அப்படியானால் நீங்கள் தவறு செய்கிறீர்கள். ஏனெனில் விலங்குகள் தங்களுக்கு தேவையான சாப்பாட்டைத்தான் எடுத்துக்கொள்ளும், ஆனால் மனிதர்கள் என்ன சாப்பிட்டாலும் இதை இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டிருக்கலாமோ, இதை இன்னும் ருசியாக சமைச்சிருக்கலாமோ என்று குறைபாடவர்கள். மனிதர்களை திருப்திப்படுத்த முடியாது, ஆனால் மிருகங்கள் அப்படி இல்லை.
நாம் என்ன கொடுக்கிறோமோ அதை திருப்தியாக ஏற்கின்றனர் என்றார். இனிமேலாவது இருப்பதை கொண்டு திருப்தி அடைவோம் என்றார். உன்னில் இறைவன் இறைவனை காண ஆவல் கொண்ட ஒருவன் குருவை தேடி சென்று தன் ஆசையை கூறினான். அதற்கு குரு முதலில் நீ உன்னை கண்டுகொள், அதன் பின்பு நீ இறைவனை காண்பாய் என்றார். என்னை எப்படி நான் அறிவது கொள்வது என்று குருவிடம் அவன் கேட்டான். அதற்கு அவர் எதிரில் தெரியும் குளத்தில் போய் உன் உருவத்தை பார் என்றார். அவன் அங்கு 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 சென்றபோது குளத்தில் எருமைகள் நீந்தி கொண்டிருந்தன. அந்த குளத்தினரும் கலங்களாக இருந்ததும் குளத்தில் அவனது உருவத்தை தெளிவாக பார்க்க முடியவில்லை. ஆனால் மீண்டும் குருவிடம் சென்று கூறினான். அதற்கு ஒரு மதியம் சென்று பார் என்றார். அவனும் உச்சி வேளையில் குளத்துக்கு சென்று பார்த்தான். அப்போது எருமைகள் இல்லை. குளத்து நீர் தெள்ள தெளிவாக இருந்தது. குளத்தை எட்டி பார்த்தான். அவனால் அவனது உருவத்தை நன்றாக பார்க்க முடிந்தது. அவனும் நடந்ததை கூறினான். அதன் பின்பு கூறினார். காலையில் உனது உள்ளம் கலங்கி கிடந்தது, அதனால் அதில் உன்னை நீ பார்க்க முடியவில்லை. மதியம் நீ பார்த்த குளம் தெளிவான நீர் பார்த்தாய். இதே போலத்தான் உனது மனம் இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் அதில் உன்னையும் பார்ப்பாய், இறைவனையும் பார்ப்பாய் என்றார் குரு. ஒற்றுமையே நிம்மதி. ஒரு ஊரில் அம்மன் கோயில் திருவிழா அன்று யாருக்கு முதல் மரியாதை செலுத்துவதும் என்ற பிரச்சனையில் ஊரே இருண்டுபட்டு இருந்தது. இதனால் அடிக்கடி தகராறு வரும். ஒரு முறை தகராறு நடந்து கொண்டிருக்கையில் மஞ்சள் ஆடை கட்டிய ஒரு பெண் அங்கு வந்தாள். ஊருக்கு புதிதாக வந்திருப்பவள் என்றாலும் அவளை பார்த்தவுடன் தெய்வமாகவே நினைத்து கையெடுத்து வணங்க வேண்டும் போல் அங்கிருந்து மக்களுக்கு தோன்றியது. ஆனால் பரிவட்டம் கட்டும் நேரத்தில் அந்த பெண் பேச தொடங்கினாள். பக்தர்களை மரியாதை என்பது தானாக நம்மை தேடி வர வேண்டும். இதற்காக நீங்கள் போடும் சண்டையில் இதோ இந்த சிறு துணியை கட்டி கொள்வதால் உங்களுக்கு அம்மனின் அருள் கிடைக்க போவதில்லை. யாரும் ஒருவர் மானசீகமாக அம்மனை வழிபடுகிறீர்களோ அவர்களே கல்வி பதிவும் எல்லாம் தேடி வரும். அவ்வாறு புகழ் அடைந்தால் இதை போல் பல மடங்கு பரிவட்டங்களும் மரியாதைகளும் உங்களை தேடி வரும். மேலும் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கும். முதலில் உங்களுக்குள் ஒற்றுமை இருக்க வேண்டும். ஊர் கூடி விழா நடத்துவதையே அம்மன் விரும்புகிறாள். நீங்கள் விட்டு கொடுத்த நடந்தால் இந்த விழாக்களை கட்டும் ஊரே தேவலோகமாய் மாறும். இனியனும் ஒற்றுமையாக நடந்து கொள்ளுங்கள் என்றாள். அதன்பின் அவளை காணவில்லை. அந்த அம்பாளே தங்களுக்கு அறிவுரை வழங்கியதாக கருதிய மக்கள் அதன்பின் ஒற்றுமையாக விழா நடத்தினார்கள். பிள்ளையார் பிரசாதம். விநாயகர் வழிபாட்டில் மிகவும் பிரசித்தமாக இருக்கிற இந்த சிதறு தேங்காய் துண்டுகளை எடுக்கும் உரிமை யாருக்கு என்று கேட்டால் குழந்தைகளுக்குத்தான் இருக்கிறது. சாதுரை மாசாய் விரதம் அனுஷ்டிப்பதற்காக நாகப்பட்டினத்தில் உள்ள கோயிலில் தினமும் சிதற தேங்காய் போடுவது வழக்கமாக இருந்தது. ஒரு நாள் தேங்காயை கீழே போட்டு உடைக்க கூட இடம் இடாமல் ஒரே நெரிசலாக குழந்தைகள் ஓடினார்கள். அவர்கள் ஓடி வந்தால் என் மீது விழுந்த விடம் போகிறார்கள் என்ற பயத்தில் இப்படியா கூட்டம் போடுவீர்கள், விலகி போங்கள் என்று உடன் இருந்தவர்கள் குழந்தைகளை கண்டித்தார்கள். அப்போது ஒரு சிறுவன் பிள்ளையாருக்கு தேங்காய் போட்டு விட்டு அப்புறம் எங்களை இங்கே வராதீர்கள் என்று சொல்ல உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? சிறு தேங்காய் என்பது எங்களின் உரிமை, அதை எடுத்துக்கொள்ள நாங்கள் வரத்தான் செய்வோம் என்றான். அவன் ஜோராக பேசியதையும் அவனது உள்ளத்தின் உறுதியையும் பார்த்தபோது தான் எனக்கே அவன் சொல்வது வாஸ்தவம் என்பது புரிந்தது. குழந்தையை சுவாமியான விநாயகரின் பிரசாதத்தில் குழந்தைகளுக்குத்தான் முழு பாதித்தியம் என்பதை உணர்ந்து கொள்ள முடிந்தது. நாரதரின் சந்தேகத்தை போக்கிய முனிவர். எல்லாம் அறிந்த நாரதருக்கு ஒரு சந்தேகம் வந்தது. உடனே அதை ஒரு முனிவரிடம் கேட்டார். நாராயணா என்றால் என்ன அர்த்தம் என்றார். முனிவர் சொன்னார், ரொம்ப சுலபம். நாரம் என்றால் தண்ணீர், ஐயன் என்றால் சயனித்திருப்பவன், அவன் கடலில் சயனம் கொண்டவன், அதனால் நாராயணன் என்றார். நாதருக்கு இந்த பதிலில் திருப்தி இல்லை.
நாராயணிடமே சென்றார். ஐயனே, உங்களை நான் நாராயண நாராயண என்று துதிக்கிறேன். ஆனால் அதற்கு அர்த்தம் என்னவென்று தெரியவில்லை. அது உன் பெயர் தான், நீரை விளக்கம் சொல்லுமே. குறும்புக்கார நாதர் கேட்ட கேள்விக்கு குறும்பு நாராயணம் குறும்பாகவே பதிலளித்தான். எனக்கு தெரியாதே. எதற்கு? நீர் நர்மதை கரையில் இருக்கும் வண்டியிடம் போய் கேள். அதற்கு தெரியும் என கேள்விப்பட்டேன். நாரதர் வண்டியிடம் ஓடினார். வண்டே, நாராயணன் என்ற பெயருக்கு அர்த்தம் தெரியுமா என்றார். இதே கேட்டவுடனே வண்டு விழுந்து அங்கேயே இறந்து போனது. நாரதர் நாராயணன் திரும்பினார். நாராயணா என்ற ஞாபகம் கேட்பவர்கள் இறந்து விடுவார்கள் என்று அர்த்தம் என்றார். அப்படி நான் கேள்விப்பட்டது இல்லையே என்றார். எதற்கு? அதோ அந்த கிளியிடம் போய் கேள் என்று சொல் என்று ஒரு மரத்தை நோக்கி கை நீட்டினார் பகவான். கிளியிடம் இதே கேள்வியை நாதர் கேட்க கிளி சுருண்டு விழுந்து போனது. நாதருக்கு திகைத்து விட்டது. மூச்சுக்கு 300 தடவை நாராயணா என்கின்றோமே, நாம் செத்து விடுவோமோ என்ற பயத்துடன் நாராயணிடம் வந்தார். பெருமாளே, அதற்கு அர்த்தம் அதுதான், உறுதியாகிவிட்டது. நாரதா, அவை விதி முடிந்து இருக்கின்றன. எதற்கு அந்த பசுவின் கன்றிடம் போய் கேள் என்றார். நாளாருக்கும் நாராயண இதை நான் போய் கேட்டதும் அந்த கன்றும் இறந்து போக பசு கன்றை கொன்ற கொடிய பாவம் என்னை அணுக வேண்டுமென திட்டம் போடுகிறாயா? அப்படி ஏதும் ஆகாது என்று நினைக்கிறேன். நீ ஒரு தபசிக்கு தைரியம் வேண்டுமோ என்று ஒரு உஸ்பி விட்டார் பெருமாள். நாதரும் சுற்று தைரியத்துடன் கண்டறிய போய் கேட்க கன்றின் கதையும் முடிந்தது. நாராயணா, இனிமேல் பசு கன்றை கொன்ற கொடிய பாவத்துக்கு என்னை ஆளகி விட்டாயே வருகிறேன் என கிளம்பியவரை பெருமாள் தடுத்தார். நாரதா, கலங்காதே. இதுவரை நீ கேட்டதும் பூச்சிப்பறை விலங்கிடம் இனி காசி இலவசம் போய் கேள். அவன் மனிதனாயிற்று, அவனுக்கு ஏதும் ஆகாது என்ற நாராயணா. அப்பா, என்னை அரச தண்டனைக்கு ஆளாக்க எத்தனை நாள் திட்டம் போட்டு வைத்திருந்தாயா? முடியாதப்பா, முடியாது என்ற நாரதர் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தார். நாரதர் பயந்து படிய இலவசனிடம் கேட்டார். அவனுக்கு எதுவும் ஆகவில்லை. ஓம் நமோ நாராயண என்ற 8 எழுத்து மந்திரத்தை சொல்பவர்களுக்கு பிறவி பணி தீரும். நாதரே, வண்டாய் கிளியாய் கன்றாய் உன் முன் காட்சி தந்தது நானே. உன் வாயால் நாராயண என்ற நாமம் கேட்டு உயர்ந்த மனித பிறவி அதிலும் செல்வங்களையெல்லாம் அனுபவிக்க இளவரசனாய் பிறந்தேன். இனி அருந்தவும் செய்தும் நாராயண மந்திரத்தை பக்தியுடன் ஓதி வைகுண்டம் செல்வேன் என்றார். மீண்டும் பிறவாத முக்தி நிலையம் பெறுவேன் என்றான். ஆக நாராயணா என்றால் செல்லும் அருள்பவன், வாழ்வுக்கு பிறகு பிறவிப்பணி தீர்ப்பவன் என்றல்லவா அர்த்தம் என புரிந்து கொண்டார் நாரதர். குருபக்தி. துறவியான ஆதிசங்கரிடம் சீடர்கள் அனைவரும் அவரிடம் மதிப்பு மரியாதையும் வைத்திருந்தனர். அவர்களில் சந்தனர் என்பவர் குருபக்தியில் மற்றவர்களை மிஞ்சியவராக இருந்தார். ஆதிசங்கரும் அவரிடம் அதிக அன்பு காட்டினார். இதனால் மற்ற சீடர்கள் சந்தனர் மீது பொறாமை கொண்டனர். இதை அறிந்த ஆதிசங்கரர் மற்ற சந்தனரின் பெருமையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வழக்கம் போல கங்கை கரையில் அவர் சீடர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருந்தார். அப்போது கங்கை ஆற்றில் தண்ணீர் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்தது. சந்தனரை பார்த்து அவர், சந்தனா, கங்கை ஆற்றில் நடந்தது, அக்கறை சென்று திரும்பி வா என்றார். இதை கேட்டதும் சன்னந்தர் குருவின் கட்டளையை உடனே நிறைவேற்ற துணிந்தானார். குருவின் திருவடிகளை துணை என்றபடி கங்கை ஆற்றில் நடக்க தொடங்கினார். என்ன ஆச்சரியம், அவர் தண்ணீரில் மூழ்கவில்லையே, தரையில் நடப்பது போன்றே தண்ணீரின் மேலே நடந்தார். அக்கறை சென்று திரும்பிய அவர் ஆதிசங்கரை பணிவாக வணங்கினார். இந்த அதிசயத்தை பார்த்த எல்லாம் சீடர்களும் வியப்பு அடைந்தனர். சனந்தனரை பார்த்து, ஆதிசங்கர், உன்னை ஆற்றில் நடந்த செல்சி என்றேன். அது உன்னால் இயலுமா என்று நீ சிறிதும் சிந்திக்கவில்லை. உன்னால் எப்படி தண்ணீரின் மேலே நடக்க முடிந்தது என்று கேட்டார். குருவே, தங்கள் அருள் இருந்தால் இது எதுதான் இயலாது?
குருவின் திருவடிகளே துணை என்று தங்களை வேண்டியபடியே சென்றேன். இயலுமா இயலாதா என்பதை பற்றி நான் சந்திக்கவே இல்லை என்று பணியுடன் சொன்னார். சனந்தனா, கங்கை ஆற்றை பார் என்றார். அவர் எல்லோருமே ஆற்றை பார்த்தனர். அங்கே சனந்தனா கால் வைத்த இடங்களில் எல்லாம் தாமரை மலர்கள் தோன்றியிருந்தன. அவைதான் அவர் தண்ணீரில் மூழ்காமல் தாங்கின என்பது அவர்களுக்கு புரிந்தது. சனந்தனா, குரு பக்தியின் பெருமையை நீ நீ உலகளுக்கு உணர்த்தி விட்டாய். நீ கால் வைத்த இடங்களெல்லாம் தாமரை மலகு தோன்றின. அதனால் இன்று முதல் நீ நீ பத்மபாதன் என்ற பெயர் பெறுவாய் என்று வாழ்த்தினர். கிருஷ்ணருக்கு அர்ப்பணம். பஞ்ச பாண்டவர்கள் 5 பேர், தருமன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் என்று அவர்களுக்கு பெயர். இவர்களில் அர்ஜுனன் கண்ணனிடம் மிகவும் அன்பு பக்தியும் வைத்திருப்பவன். தினமும் ஒரு வண்டி அளவு பூக்களை பறித்து வந்து கிருஷ்ணனை பூஜிப்பான். அதனால் தாந்தன் மிகவும் பக்திமான் என்ற கர்வம் அவனிடமிருந்து தன்னை விட கண்ணனை நேசிப்பவர். இவ்வுலகில் யாருமில்லை என்று தலைகணம் கொண்டிருந்தான். உறவு முறையில் கண்ணன் அர்ஜுனுக்கு மைத்துனன். கண்ணனின் சகோதரி சுபத்திரி அர்ஜுன் திருமணம் செய்திருந்தான். பாரத போர் முடிந்ததும் தருமனுக்கு பட்ட மேற்ப விழா நடைபெற்றது. அதன் பிறகு பல ஆண்டுகள் ஆட்சி செய்தான். அவர்கள் காலம் சென்றதும் பாண்டவரின் காலம் முடிந்தது. அனைவரும் சுவருக்கும் செல்ல விண்வெளியை பயன்பட்டனர். தருமன் முன்னே செல்ல, அவனை தொடர்ந்து கண்ணன் செல்ல, அவனருகே பீமன் சென்றான். அவன் பின்னே அர்ஜுனன் சென்றான். ஆனால் அர்ஜுனன் எவ்வளவு முயற்சித்தும் பீமனை தாண்டி கண்ணனின் அருகே செல்ல முடியவில்லை. அப்போது அர்ஜுனன் கண்ணனிடம் கேட்டான், கண்ணா, ஏன் உன்னிடம் என்னால் நெருங்க முடியவில்லை என்றான். பீமனால் மட்டும் உன் அருகே நெருங்க முடிகிறது. கண்ணன் புன்னகை இத்தான். அர்ஜுனா, என்ன நீ பூஜித்தால், அதுவும் வண்டி அளவு பூக்களை போட்டு பூஜித்தால் நீயே மிகவும் பக்தி கொண்டவன் என்று எண்ணி விட்டாயா என்றதும் அர்ஜுனன் திகைத்தான். ஆம் கண்ணா, அதில் என்ன சந்தேகம்? எண்ணற்ற மலைகளை கொண்டு உன்னை நான் பூஜித்தேன். நான் அப்படியென்றால் உன்னை விட அதிக பூக்களால் என்னை பூஜித்து தவனை உன்னை விட அதிகம் பக்தி உள்ளவன் என்று கூறலாம் இல்லையா? அப்படியா? பூஜித்தவன் உள்ளானா கிருஷ்ணா? ஆம், அவன் தான் உன் அண்ணன் பீமன் என்றான். அர்ஜுனன் திகைத்தான். கண்ணா, பீமன் ஒரு நாள் கூட உன்னை பூஜித்ததை நான் பார்த்ததே இல்லையே. உண்மைதான், பீமன் பூஜித்தது யாருக்கும் தெரியாது. எனக்கும் பீமனுக்கு மட்டுமே தெரியும். அர்ஜுன் தூக்கத்தில் ஆழ்ந்தான். உள்ளம் உயரத்தில் மூழ்கியது. கண்ணனை கண்ணீர் மழுக பார்த்தான். அர்ஜுனா, துயரப்படாதே. உன் உள்ளத்தில் நீயே பக்திமான் என்ற கர்வம் கொண்டிருந்தாய். அது சரியில்லை என்பதை அறிக்கவே இந்நிகழ்ச்சி நடந்தது. பீமன் யாரும் அறியாதவர். எவ்வாறு பூஜை செய்தான்? அர்ஜுனா, நீங்கள் வனவாசத்தின் போதும் அக்க ஞான வாசத்தின் போதும் காடுகளின் பல ஊர்களிலும் அலைந்து திரிந்தீர்கள் இல்லையா? அப்போது பீமன் தன் கண்ணில் கண்ட மலர்கள் அத்தனையும் கிருஷ்ணார்பணம் என்ற எனக்கு அர்ச்சித்து விடுவான். நானும் அவனது உள்ளத்தின் அன்பை புரிந்து கொண்டு அனைத்தையும் ஏற்றுக்கொண்டேன். அதோ பார் அர்ஜுனா, பீமன் எனக்காக அர்ச்சித்த பூக்கள் மலை போல் குவிந்துள்ளது. நீ அர்ச்சித்தவை இதோ இச்சிறு குன்று போல் தான் உள்ளது. உள்ளத்தின் தன்னலமில்லாத அன்பே உண்மையான பக்தி. நீ மலர் குறிப்பறித்த பூஜை செய்ததை விட மனதளவில் பூஜித்த பீமனின் பக்தியே சிறந்தது. அர்ஜுனின் கர்வம் அகன்றது. பரிசுத்தமான மனதோடு கண்ணை தியானித்தான். தூய்மையான அர்ஜுனை இப்போது கண்ணன் கைகளை பற்றி அழித்து சென்றான். அனைவரும் வைகுண்டு சேர்ந்தனர். சௌபரி மகரிஷியின் தவம். சௌபரி மகரிஷி ஆள் இல்லாத இடத்துக்கு சென்று தவம் செய்து கடவுளை அடையாளம் என்ற எண்ணம் கொண்டிருந்தார். அதே சமயம் சௌரி மகரிஷி காட்டுக்கு சென்றாலும் அங்கே வசிக்கும் மற்ற ரிஷிகள் ஏதாவது பேச்சு கொடுத்து தன் தவத்தை கெடுத்து விடுவார்கள் என கருதி மகரிஷி தண்ணீருக்குள் தவம் இருந்தார். ஒரு நாள் சௌபரி கண் விழித்தார். அப்போது ஒரு பெரிய மீன் போய் கொண்டிருந்தது. பெரியதை தொடர்ந்து நூற்றுக்கணக்கில் மீன்கள் போய் கொண்டிருந்தன.
இதை பார்த்ததும் சௌபருக்கு மனதில் சபலம். என்ன அழகான குடம்! தந்தை மீனும் தாய் மீனும் முன்னே செல்ல, குழந்தைகள் மீன்கள் பின்னே தொடர்கின்றனவே. இவ்வளவு இனிமையான வாழ்க்கை தவம் விழுந்தாலும் கிடைக்காத இன்பம். இந்த காட்சியை பார்த்ததும் கிடைத்து விட்டதே நமக்கு மனைவி மக்கள் என இருந்தால் நன்றாக இருந்திருக்குமே. வெளியே போய் ஒரு பெண்ணை தேடுவோம், அவளை மணந்து பிள்ளை குட்டியுடன் சுகமாக இருப்போம் என்றனின் தண்ணீரை விட்டு வெளியே வந்தார் மானந்த என்ற மண்ணை சந்தித்தார். அவனுக்கு 50 மகள்கள் இருந்தன. அதில் யாராவது ஒருத்தியை கேட்போமே என அவனிடம் பேசினார். என் மகளுக்கு சுயமரம் வைத்து அவர்கள் விரும்பும் மாப்பிளையே தேட முடிவு செய்துள்ளேன். எனவே பெண்ணை தர இயலாத நிலையில் உள்ளேன் என்றான். பரவாயில்லை, என்னையும் அவர்கள் பார்க்கட்டும். யாருக்காவது பிடித்திருந்தால் நான் மணந்து கொள்ளட்டும் என்றார். தாடியும் மீசையும் ஜாட முடியும் கரடமுண்டான மேனியும் கொண்டவராய் இருக்கும் இவரை தன் மகளில் ஒருத்தி கூட கட்டி கொள்ள மாட்டாள் என்ற தைரியத்தில் அவரை மகளின் அறைக்கு அனுப்பி வைத்தான் மன்னன். முனிவர் உள்ளே போனாரோ இல்லையோ 50 பெண்கள் ஓடி வந்து அவரது கையை பிடித்து கொண்டனர். அவரது தனது தவ வலிமையால் எழில் மிக இளைஞனாக மாறி உள்ளே சென்றார். 50 பேரும் அவரை தான் கல்யாணம் செய்வோம் அடைமுடித்தனர். மன்னன் வேறு வழியின்றி எல்லாரும் திருமணம் செய்து வைத்தான். அவர் அந்த பெண்களுக்கு தன் தவ வலிமையால் 50 சிறு மாளிகைகள் உருவாக்கி அதில் தங்க வைத்தார். ஒரு சமயம் மகள்களை பார்ப்பதற்காக மானதா வந்தான். மூத்த மகளின் வீட்டுக்கு நலம் விசாரித்தார். அப்பா, அவர் என் மேல் உயிரை வைத்துள்ளார். ஆனால் ஒரே ஒரு கஷ்டம்தான், அவர் இங்கு மட்டுமே இருக்கிறார். எந்த தங்கியின் வீட்டுக்கு போகவில்லை என்றார். அப்படியா என்ற மானந்தா மன்னன் இப்படியே தனது 50 மகள்களும் வீட்டுக்கும் சென்றான். அவர்களும் முதலில் சொன்ன பதிலையே சொன்னார்கள். சௌபரி 50 இளைஞர்களாக வடிவெடுத்த எல்லா வீட்டிலுமே இருந்தது. அப்போது தான் தெரிய வந்தது, ஒரு பெண்ணுக்கு 20 வீதம் 100 பிள்ளைகளை பெற்றார். அவர்களுடன் ஒரு நாள் திருவீதியில் சுற்றி வந்தார். ஒரு இடத்துக்கு வந்ததும் ஒரு ஞானியதயம் வந்தது. இவ்வளவு மனைவியரை இத்தனை பிள்ளைகளை பாதுகாக்கும் பெரும் பொறுப்பு வந்துவிட்டதே. ஐயோ, பழைய வாழ்க்கையே மேலானதே, தவமிற்குமே போய்விடலாமா என்று எண்ணினார். மீண்டும் காட்டுக்கே கிளம்பிவிட்டார். சிவன் என்பவர் இந்து பிரிவான சைவ சமயத்தின் முதற் கடவுள் ஆவார். சைவ நம்பிக்கையின்படி மும்மூர்த்திகளையும் முழு பிரபஞ்சத்தையும் ஆக்கி காப்பவரும் பேரொழியில் அனைத்தையும் அளிப்பவரும் சிவனை. ஏனைய இந்து பிரிவுகளில் மும்மூர்த்திகளில் அழைக்கும் கடவுளான ருத்திரதரன் இதனில் இவரின் அம்சமாக கருதப்படுகிறார். சிவன் பெருமான் அருவுருவம் உருவம் என 3 வடிவுகளும் உள்ளார். அருவத்திருமேனி செத்தர் என்றும், அருவத்திருமேனி பரம்பொருள் என்றும், உருவத்திருமேனி பிறவிருத்தர் என்றும் அழைக்கப்படுகிறார். அருவுருவமாக இலிங்கமும் மகேஸ்வரமூர்த்தங்கள் மற்றும் சிவ உருவத்திருமேனிகள் ஆகியவை உருவத்திருமேனியாகவும் சைவர்களாலும் வழிபடுகின்றன. தடத்த நிலையில் ஈசன் கொள்ளும் 64 வடிவங்கள் ஆக மங்களில் விளக்கப்பட்டுள்ளன. அவற்றில் சிறப்பான 25 சிவமூர்த்திகள் மகேஸ்வர மூர்த்திகள் என்று அழைக்கப்படுகின்றன. சிவபெருமானை மூலவராக கொண்டு உலகம் முழுவதும் கோயில்கள் இருக்கின்றன. குறிப்பாக இந்தியா பல நாடுகள் கூறலாம். இவற்றின் விடவும் பாரத கண்டம் என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவில் அநேக சிவாலயங்கள் உள்ளன. அவை எண்ணிக்கை அடிப்படையில் உள்ளது. பஞ்ச பூத தலங்கள், பஞ்ச கேதரா தலங்கள், பஞ்ச தானம் தலங்கள், பஞ்ச குரேச தலங்கள், 6 ஆதார தலங்கள், சப்து விடங்க தலங்கள், சப்து கரை சிவத்தலங்கள், சப்து கைலாய தலங்கள், அட்ட விராட்டான தலங்கள், நவலிங்கபுரம், நவ கைலாங்கள் எனவும் சைவ அடியாளர்களால் பாடல் பெற்றதை கொண்டு தேவார திருத்தலங்கள், திருவாசகம் திருத்தலங்கள், தேவார வைப்பு திருத்தலங்கள், திருச்சிற்றம்பலம் கோவையார் திருத்தலங்கள், திருவிசைப்பா திருத்தலங்கள் எனவும் வன விசேஷ திருத்தலங்கள், முத்தி தலவல சிவத்தலங்கள், சோதிர லிங்க தலங்கள் எனவும் வகைப்படுத்தப்படுகின்றன.
இவற்றில் தேவாரம் பாடல் பெற்ற தலமானது. காவேரி தென்கரை தலங்கள், காவேரி வடகரை தலங்கள், பாண்டி நாட்டு தலங்கள், கொங்கு நாட்டு தலங்கள், நடுநாட்டு தலங்கள், தொண்டை நாட்டு தலங்கள் எனவும் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. சீடனின் சந்தேகம். சீடன் ஒருவன் தன் குருவியிடம், குருவே, நீண்ட நாட்களாக எனக்கு ஒரு சந்தேகம், கடவுளுக்கு தூக்கம் வருமா வராதா என்று கேட்டான். அதற்கு குரு புன்னகைத்தவாறே அவனிடம் ஒரு கண்ணாடியை எடுத்து வர சொன்னார். இந்த கண்ணாடியை கையில் பிடித்தபடி நின்று கொண்டிரு, கண்ணாடிக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது என்றார். ஞானி சீடனும் அப்படியே நின்றான். சற்று நேரத்தில் அவனுக்கு தூக்கம் வந்துவிட்டது. அதிலிருந்து விடுபட பல முயற்சிகளை கையாண்டான். ஆனால் அது அவனுக்கு பலன் அளிக்கவில்லை. தன்னை மறந்து ஒரு வினாடி கண்ணையை அறந்தான். கண்ணாடியை கீழே விழுந்து சிதறியது. பதறி போன சீடன் கலவரத்துடன் குருவை பார்த்தான். பயப்படாதே சீடனே, நீ ஒரு வினாடி கண் அயர்ந்தால் உன் பொறுப்பில் இருந்து கண்ணாடி சின்ன பின்னமாகி விட்டது. இந்த பிரபஞ்சம் முழுவதையும் தன் கைப்பிடியில் வைத்திருக்கும் இறைவன் கண்ணையர்ந்தால் இந்த உலகமே என்ன ஆகும் என்று யோசித்துப்பார் என்று கூறியதும் சீடனின் சந்தேகம் தெளிவானது. மதங்க மகரிஷியின் மகிமை. வனவாசத்தின் போது ராமர் மதங்க மாமுனிவரின் ஆசிரமத்திற்கு வந்திருந்தார். மதங்கரின் சீசனையான சபரி ராமரை அன்புடன் வரவேற்றார். அந்த ஆசிரமத்தில் நறுமணம் கலந்த தென்றல் வீசியது. இதை உணர்ந்த ராமன் மனம் வந்த திசை நோக்கி நடக்க தொடங்கினார். அவரை சபரியும் பின்தொடர்ந்து சென்றார். அங்கு நறுமணமுள்ள மலர்கள் பூத்திருந்தன. அதை கண்ட ராமர், நறுமணம் மிக்க இந்த மலர்களை பார்த்ததும் மனம் மகிழ்கிறது, இதை நெட்டு வைத்தவர் யார் என்று கேட்டார். அதற்கு சபரி, மதங்க மகரிஷியின் மகிமைதான் இது, நான் அவருக்கு பணிவிடை செய்து வருகிறேன். மழை காலத்தில் ஒரு நாள் சமைப்பதற்கு விற்க இல்லாமல் போனது. சீடர்கள் யாரும் விறகு பொறுக்க செல்லவில்லை. உடனே முதியவரான மகரிஷியை சிறிது தயங்காமல் தானே கோடையை தோளில் போட்டு கொண்டு விறகு வெட்ட கிளம்பிவிட்டார். இதை கண்டு சீடர்களும் ஆளுக்கு ஒரு கோடாருடன் அவர் பின்னால் சென்றனர். மாலை நேரம் வரை அனைவரும் விறகுகளை வெட்டி கொண்டு ஆளுக்கு ஒரு கட்டுடன் திரும்பினார். அடுத்த நாள் காலையில் எழுந்தபோது காட்டின் நறுமணம் எங்கும் பரவியது என்னவென்று புரியவில்லை. நாங்கள் நடந்து சென்ற போது தான் எங்களுக்கு உண்மை புரிந்தது. வயதனாலும் கூட யாரையுமே எதிர்பார்க்காமல் தன்னம்பிக்கையுடன் புறப்பட்ட மதங்கரின் நெற்றி வியர்வை இழந்த இடத்தில் எல்லா மனம் மிக்க பூச்செடிகள் வளர்ந்து இருப்பதை அறிந்து மகிழ்ந்தோம் என்றால் உழைப்பின் உயர்வை அறிந்த ராமரும் மகிழ்ந்தார். சமயத்தில் காப்பால் சமயபுரத்தால். ஒரு பெண்மணி தான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தில் தன் மகளின் திருமணத்திற்காக 10 பவுன் வாங்கி வீட்டுக்கு வந்து கொண்டிருந்தாள். இதை கவனித்து கொண்டிருந்த ஒருவன் அவள் பஸ் ஏறும்போது நகையை பறித்து கொண்டு ஓடிவிட்டான். அவள் அலையடித்ததும் துடித்ததும் தான் மிச்சம். அவள் நேராக சமயபுரம் சென்றாள். மாரியம்மா, சமயபுரத்தாளி, சமயத்தில் உதவும் கருணைக்கடலே, என் நிலையை பார்த்தாயா? நீ குழி கொண்டிருக்கும் இந்த ஊரில் எப்படி நடக்கலாம் என்று அழுதாள். என் நகையை திருடியவனுக்கு தீராத நோய் வரட்டும், அதை அணிந்தவன் வீட்டுக்கு பெண்ணின் கழுத்து வீங்கிட்டும் என்று ஒரு வயிற்றுச் செயலில் சாபம் கொடுத்தாள். பல வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு வந்து அம்பாளை வேண்டினான். ஒரு ஆண்டு சென்று விட்டது. மகளின் திருமணம் நின்று விட்டது. ஒரு வெள்ளிக்கிழமை அவள் கோயிலுக்கு சென்றபோது ஒரு பெண்ணுக்கு கழுத்து வீங்கியும் அவள் கணவனுக்கு உடம்பெல்லாம் புண்ணுமாக வந்தன. எவ்வளவோ வைத்தியம் பார்த்தும் தீராத பற்றி அம்பாளிடம் புலம்பினார். அதே சமயத்தில் அங்கு வந்த பெண்ணும் தன் நகை காணாமல் போனது பற்றி புலம்பிலே அவர்கள் திடுக்கிட்டனர். அந்த பெண்ணின் நகையை தான் அந்த திருடன் பறித்தெறிந்தான். திருடைய பணக்காரனாக விட்ட அவன் உண்மையை உணர்ந்து அந்த பெண்ணின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான்.
தவறாக சேர்த்து பொருளையெல்லாம் கோயிலுக்கு செலுத்தி விடுவதாக வாக்கு கொடுத்தான். அந்த பெண்ணின் மகளை தன் மகனுக்கு திருமணம் செய்து வைப்பதாக அவன் கூறினான். தன் மகன் பெரிய தொழிற்சாலை அதிபர் என்றும் நியாயமாக தொழில் செய்பவன் என்றும் எடுத்துரைத்தான். அந்த பெண்ணின் மகள் தொழிலதிபருக்கு வாழ்க்கைப்பட்டாள். தன் 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 பக்தையின் நலனுக்காக சமயபுரத்தால் நிகழ்த்திய அற்புதம் இது. நவராத்திரியில் அந்த கருணை கடலை வணங்கி வருவோம். பாட்டு கச்சேரி சிறுகதை. திடீரென ஒரு வால் நட்சத்திரம் வானத்திலிருந்து இறங்கி வந்து மேலே விழுவது போல் கனவு இப்போதெல்லாம் கௌரிக்கு அடிக்கடி வருகிறது. நடுநிசையில் எழுந்து உட்கார்ந்து தண்ணீர் குடிக்க கூட முடியவில்லை. நாக்கு தண்டைக்குள் இழுத்து கொண்டு போகலாம். உணர்வு பன்னீர் பூக்கள் வெளிரென விரிந்து கிடக்கும் சாலையில் நடுவில் கிடக்கும் நெருஞ்சி முள்ளாய் ஒரு உணர்வு. இதெல்லாம் சங்ககரிடம் சொன்னால் உனக்கென்ன ஸ்பெஷல் தான், எல்லாமே வருது தோணுது என்பான். அவனிடம் சின்ன சலிப்பு இருக்கிறது. இப்போதெல்லாம் முதலில் கச்சேரி முடித்து வேனில் இரவு வந்து கொண்டிருக்கும் போது உம்பேர் கௌரி, எம்பேர் சங்கர், கௌரி சங்கர் நல்லா இருக்கல என்றான். சாத்தான் குளத்தில் கச்சேரி முடித்து ஆயம்சமாய் வரும் வேலை நாசேர் கறிக்குழம்பு மாதிரி கல்யாண வீட்டில் போட்டார்கள். பாடி பசித்த வயிற்றுக்கு எல்லாம் துயரம் நீங்கும். ஆயாசம் புத்துணர்வாய் பிறந்தது. இங்கிட்ட தான் 2 பேர் அப்பா பிள்ளை போலீஸ் அடிச்சு கொண்டுட்டாங்க என்று ஏஞ்சலின் கேட்க, யாருக்கு தெரியாமல் சங்கர் அவள் காலை மிதித்தை இவள் பார்த்து விட்டாள். வேனில் ஏறியதும் அவளது சுகமான அயர்வாய் இருந்தது. மரக்கிளை நிழல்களோடு இரவு காற்றில் வானில் அரைநில் மெட்டார் வேனின் அதிர்வில் அங்குமிங்குமாய் அலைவதை போல் இருந்தது இவளுக்கு. ஆஹா, கேட்கலையா என்று காது பக்கமாய் கிசுகிசுப்பாய் கேட்டான். இல்லை, திரும்ப கேட்கணும்னு சொல்லுறியா? கௌரி சங்கர், இதும் உங்க ஃப்ரெண்டில் என்ன பாஸ்போர்ட் பண்றீங்க? அவன் அலுப்பாய் முகத்தை திருப்பி கொண்டான். அன்றுதான் கச்சேரியில் வான் நிலா அல்ல பாடியிருந்தான். கூட்டத்தில் மஞ்சள் சுடிதார் போட்ட ஒரு பெண்ணை பார்த்து பாடின மாதிரி இருந்ததும் என்று ஏஞ்சலின் சொன்னாள். ஏஞ்சலின் அம்மா கச்சேரிக்கு எப்போது கூட வந்துடுவாள், ஆனா வேலைக்கு வருவது கஷ்டம். இதெல்லாம் ராத்திரி முழுக்க இது கச்சேரிக்கு அனுப்பிவிட்டு வீட்டில் உட்காந்துருக்க முடியாது. ஆமாம். உனக்கு யாரும் வரலையா? இல்லை அம்மா, சின்ன வயசுலேயே போயிட்டாங்க. அப்போ உங்கள் கல்யாணம் ஏன் நீங்கள் பார்த்து வச்சிருக்கீங்களா அத்தை? அச்சோ, இப்போ நான் என்ன கேட்டேன்னு நீங்கள் ஒன்றும் கேட்கலண்ணா. என்னை பொறுத்த வரைக்கும் இப்படி சும்மா கல்யாணம் எப்போன்னு கேட்குறவங்கிட்டலாம் என்ன பையன் பார்க்கறதுலன்னு மண்டை பிடிச்சி அட்வான்ஸ் கொடுத்து தாலி கருதும் வரைக்கும் பாதுகாக்க சொல்ல வேண்டிதான். எப்படி செய்கிறீங்களா அத்தை? அவருக்கு உடனே இரும்பல் வந்து உடனே தண்ணீர் குடிக்க எழுந்து போனார். அவர் போவதையே நிழல் நகர்வது போல் இவர் பார்த்தாள். துகளாய் அவர் அந்த கச்சேரி விளக்குகள் மத்தியில் பஸ்மமாகி போயிருந்தது. அன்று இவள் ஒரு கணம் ஒரு யுகமாக பாடிய போது சங்கர் இளையராஜா பாடும் இடத்தில் பாடாமல் இவளை பார்த்து இவள் லேசாக கையால் அவனை தட்டென்னும் பாடினான். வாத்திக்குழு அவன் தவற விட்டதை வெளியே தள்ளி பிடித்து சமன் செய்தார்கள். என்னாச்சு என்றால் பாடி முடிந்ததும், இல்லை ஏஞ்சலினா, அம்மா சொன்னதை நான் யோசிச்சேன், ஸ்டக் ஆயிடுச்சு. கேவலமா இல்லை, எல்லாரும் மனுஷங்கதான். புத்தி நினைக்குதுன்னு முன்னம் மனசு நினைக்கும். இல்லைன்னா மட்டும் தலையாட்டு நீ போய் சொல்லுதுன்னு அர்த்தம். அவங்க என்னதான் கேட்டாங்க? உனக்கு என்ன போச்சு? இல்லை, யோசிச்சேன். எவ்வளோ திமுறா பேசுறிய என்ன தவிர உன்னை யார் கட்டிக்க முடியணும்?
உனக்கே தெரியும் தானே என்ன. சின்ன வயசுல நாட்கால் வலிக்க ஓடி போய் கல்யாணம் கட்டிக்கிட்டு